ஹலோ பிரைஸ் லார்டு. எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் வந்து நம்மளை சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் நம்மளை வந்து ஒரு தேவன் வந்து மண்ணுலகிலேருந்து பரலோகத்திலேருந்து நம்மக்கிட்ட இறங்கி வந்தார். நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நம்மளை ஆசீர்வதிக்கணுன்றதுக்காக தான் மண்ணுலகிலிருந்து ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன பண்ணாருன்னா நம்மளுக்காக உலகத்துக்கு வந்து இறங்கி வந்தார். 100% கடவுளாக இருந்தாலும் 100% மனிதனாக நம்மளுக்கிட்ட வந்தார். அதில் பார்த்திங்கன்னா ஆதியாகமம் 1:22 நம்ம பார்த்திங்கன்னா அவர் வந்து சமுத்திரத்தின் மச்சங்களை ஆசீர்வதித்து அதை பலுகி பெருகுங்கள். அந்த மீனையே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆசீர்வதித்து பலுகி பெருகுங்கள் ஆண்டவர் சொல்கிறார். அதுபோல் மனுஷனையும் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ திருப்தியாக சாப்பிடுப்பா, நல்லா சாப்பிட்டு என்னை வந்து அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். லேவி ரகத்தில் போனீங்கன்னா நீங்கள் கானான் தேசத்துக்கு போகும்போது நீங்கள் திருப்தியாக சம்பூர்ணமாக சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட்டு எடுத்து நீங்கள் அப்புறமா என்னை நினைங்கப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதே மாதிரி பாருங்கள், சீஷர்களும் பார்த்தீங்கன்னா பேதுரு எல்லாரும் ஜீசஸ் சிலுவையில் அறையும் போது எல்லாரும் மறுதளிச்சிட்டு போயிடுவாங்க. எல்லாரும் அவங்கவுங்க சீஷர்கள் போயிடுவாங்க அவர் சிலுவையில் அரைஞ்ச உடனே. அப்போ ஏசப்பா என்ன பண்ணாருன்னா, அவர் எவ்வளோ ஒரு அன்புள்ளவர், ஆசீர்வதிக்கிற தேவன், மனுஷனை மெயின் சாப்பாடு ரொம்ப முக்கியன்றதுனால அவர் எவ்வளோ இது பண்ணி பாருங்க. அவங்க அந்த கரையில் அவங்க எல்லாம் மீன் பிடிச்சிட்டு வரும்போது இங்கே ஜீசஸ் என்ன பண்ணுவாருன்னா மீன் அதுக்கப்புறம் அப்பெல்லாம் அவரே செஞ்சு ரெடியாக வச்சிட்ருப்பார். அந்த காலத்துலலாம் இப்போ தான் இது பார்பிகேஷன் சொல்கிறாங்க. நம்ம ஏசப்பா இருந்த காலத்திலே மீனியை வந்து பார்பிகேஷன் மாதிரி வச்சுருந்தார், பார்பிகேஷன் பண்ணார். இப்போ தான் ஹோட்டலில் சிக்கன் பார்பிகேஷன், ஃபிஷ்ஷு பார்பிகேஷன்லாம் சொல்கிறாங்கன்னா, அப்பா ஏசப்பா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மீனியை அப்போவே வந்து பார்பிகேஷன் பண்ணி அப்பமும் பண்ணி சீசர்கள் அவங்க வரும்போது அப்படியே ரெடியாக காத்துட்டு இருந்தார். அந்த மாதிரி சாப்பிடுங்கப்பா, ஃபஸ்ட்டு சாப்பிடுங்கப்பா சொன்னார். அதே மாதிரி அவர் அந்த பிரசங்கம் பண்ணுற இடத்துலலாம் இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே, மக்களுக்கு மெயினாக சாப்பாடு தரணுமேன்றதுக்காக அவர் 5 அப்பத்தை எடுத்து 2 மீனை எடுத்து அவர் ஆசீர்வதித்தார் அது ஃபஸ்ட்டு. ஆனால் சீசர்கள் பிட்டு கொடுக்கும்போது தான் அங்கே உற்பத்தி ஆனதே. ஃபஸ்ட்டு அவர் ஆசீர்வதிக்கும் போது 5 அப்பம் 2 மீன் தான் இருந்தது. ஆனால் அவங்க சீஷர்கள் அதை பிட்டு கொடுக்கும்போது அது 5000 பேருக்கு மாறி அப்படியே அந்த உணவு வந்து மல்டிப்ளையாக ஆனது. அதனால ஆண்டவர் பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறாரு, இப்போது நம்மளுடைய பசங்க வந்து ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ஐயோ அவன் பசியாக வருவானு சொல்லிட்டு அவனுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு ரெடியாக நம்ம வச்சிட்ருப்போம். அப்போ வந்து வாடா அது ஸ்நாக்ஸ் இருக்குது வந்து சாப்பிடு, என் பிள்ளை ஸ்கூல்லேருந்து வருவான், வேலையிலேருந்து வருவான், என் பொண்ணு ஸ்கூல்லேருந்து வருவான், என் பொண்ணு வந்து வேலையிலேருந்து வருவான்னு சொல்லி அம்மா என்ன பண்ணுவாங்க, சமைச்சு வச்சுருப்பாங்க, ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ பொல்லாத பெற்றோர் நீயே அப்படி செய்யும்போது பரம தகப்பன் நீங்கள் ஒன்றும் அவ்வளோ நல்லவங்க கிடையாது. ஜீசஸ் சொல்கிறார், நீங்கள் ரொம்ப ஒன்றும் நல்லவங்க கிடையாது. இது ஏன்னா பூமியில் சொல்கிறார், பூமியில் ஒருவரும் நல்லவர் அல்ல, இயேசுவை தவிர ஒருவரும் நல்லவர் அல்ல. அப்போ பொல்லாத பெற்றோர் நீ ஏன் உன் பிள்ளைக்கு இவ்வளோ நல்லது செய்ய நினைக்கிறல்ல, அவன் பசியாக வருவான் அப்படின்ட்டு. அதுவும் போல் அவர் என்ன சொல்கிறார், நான் பரம தகப்பன், நான் பசியாக இருப்பேனா, கல்லை கேட்டால் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனோ, முட்டையை கேட்டால் தேலை குடிப்பேனோ அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆசீர்வதிப்பது தான் அவருடைய. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. சின்ன பசங்களை போனாலும் அவர் ஆசீர்வதிப்பார், யாரை பார்த்தாலும் ஏசப்பா என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதை தடை பண்ணாது இருங்கள். அப்போ யாரை பார்த்தாலுமே அவர் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். என் பிள்ளைங்க சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வந்து அதில் வந்து கரிசனை உள்ளவராக இருந்தார் அவர் ரொம்ப. அதனால பார்த்திங்கன்னா நம்ம திருப்தியாக சம்பூர்ணமாக சாப்பிட்டு நல்லா நம்ம ஆண்டவரை வந்து என்னை நினைங்க, துதிங்க. அது கூட பாருங்கள், நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாடி 6 நாள் என்ன பண்ணாருன்னா எல்லாத்தையும் அவர் படைச்சிட்டு தான் நம்மளை வந்து லாஸ்ட்டில் ஆணும் பெண்ணுமா அவர் சிருஷ்டிக்கிறார், ஆதாமேவால் சிருஷ்டிக்கிறார். வானம், பூமி, சந்திரன், நட்சத்திரங்கள், தண்ணி, விதைகள், எல்லாமே பறவைகள், ஆகாயத்து மிருகங்கள், பறவைகள், மீன்கள், மச்சங்கள், சூரியன், சந்திரன், எல்லாத்தையும் தண்ணி எல்லாத்தையும் படைச்சிட்டு தான் கடைசியில் தான் ஆதாமேவால் படைக்கிறாங்க. ஏன்னா அவங்கள படைச்சிட்டு இதெல்லாம் படைக்க முடியுமா? என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், சகலமும் நல்லா இருக்கணும்னு தான் எல்லாத்தையும் படைச்சிட்டு ஏதேன் தோட்டத்தையும் படைச்சிட்டு மரங்கள் செடிகளெல்லாம் படைச்சிட்டு தான் கடைசியில் ஆணும் பெண்ணுமா அவர் வந்து சிருஷ்டிக்கிறார். இப்போ நம்ம கூட என்ன பண்ணுவோன்னா
அப்போல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, பிளான் பண்ண மாட்டாங்க. 8 குழந்தை 12 குழந்தை அந்த மாதிரி பெற்றுட்டு போவாங்கன்னா, இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பிறக்க போகிற குழந்தைக்கு முன்னாடியே எல்லாம் பிளான் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ, எந்த ஸ்கூலில் சேர்க்கணும், என்ன இன்சூரன்ஸ் எடுக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கிறாங்க. அந்த மாதிரி அப்போ நீயா அந்த மாதிரி நினைக்கும் போது தேவன் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணிட்டு தான் கடைசியில் தான் ஆணும் பெண்ணுமா ஆண்டவரை வந்து நம்மளை சிருஷ்டிக்கிறாரு. அப்போ நம்மளை ஆசீர்வதிப்பதும் அவருக்கு நம்ம வந்து பட்னியாக அவர் வந்து நல்லா சாப்பிட்ணுன்றது தான் அவர் விரும்புகிறாரு. ஆனால் இன்றைக்கி மதம் எப்படி மாறிடுச்சுன்னா, நீ போஜன பிரியனாக இருந்தால் உன் தொண்டையிலே கத்திய வெயின்ட்டு அப்படி இல்லை. அவங்க ஒரு இடத்துல சொல்கிறார் ஒரு வசனம், அவங்க விரும்பல, அதனால அவங்களுக்கு கிடைக்கலப்பா ஆசீர்வாதம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தடும், அதோட வேதனை கூட்டாரு சொல்கிறாரு. அவங்க விரும்பல, அதனால அடையாமல் போயிட்டாங்க. எனக்கு போதும், இவ்வளோதான் போதும், எனக்கு அவங்க விரும்பாததுனால அது அடையாமல் போயிட்டாங்க. ஒரு இந்த இப்போ இருக்கிற அம்மா அப்பா வந்து முதல்ல பிளான் பண்ணிட்டு தான் குழந்தை பெற்றுக்கிறாங்க. அதுக்கு இப்போவே வந்து நம்ம நல்லா சேர்த்து வைக்கணும், அதுக்கப்புறம் நம்ம குழந்தை பெற்றுக்கலாம், அது எந்த ஸ்கூலில் சேர்க்கணும், எப்படி படிக்கணும், எங்கே இருக்கணும், இன்சூரன்ஸு, இது கல்யாணத்துக்கு வேண்டியவனை முன்னாடியே நகைகளை சேர்த்து வைக்கிறது. அப்போ அப்படி ஒரு பேரண்ட்ஸே அப்படி தன்னுடைய பிள்ளைக்கு நினைக்கும் போது அப்போ பரம தகப்பன் என்னை நேசிக்கிற பிள்ளைக்கு நான் செய்யாமல் இருப்பேனோ? அப்போது நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும், நன்றாக இருக்கணும், சாப்பிட்டு எங்கே போனாலும் அவர் கரிசனை உள்ளவராக இருப்பார். அவர் எல்லா முதல் பாருங்கள், அவர் ஜீசஸ் செஞ்ச அற்புதமே கானா ஊர் கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறைவுப்பட்டது. இந்த காலத்தில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம கல்யாணத்தில் பாயசம் வடை தான். இந்தியாவில் பார்த்திங்கன்னா பாயசம் வடை முக்கியம். ஆனால் இஸ்ரேல் தேசம்ன்றது ஆசியா கண்டத்தில் தான் இருக்குது. அதுவும் நம்மளுடைய இது தான், நம்மளுடைய கண்ட்ரி தான் அது. அந்த ஆசியா கண்டத்தில் தான் இஸ்ரேல் இருக்கா. அந்த ஊர் வழக்கம் என்னென்னா திராட்சை ரசம் தான் மெயினாக இருக்கும். அங்கே திராட்சை ரசம் குறைவுப்பட்டவுடனே அவங்க பாருங்கள், அந்த இடத்துல ஒரு தண்ணியை எடுத்து ஆண்டவர் அற்புதத்தை செய்து அந்த தண்ணி ரசமாக மாற்றி கொடுத்தாரு. அப்போ எவ்வளோ பாருங்கள், அவர் முதல் செஞ்ச அற்புதமே அந்த அந்த திராட்சை ரசத்தில் தான் அவங்க அற்புதமே செஞ்சார். அப்போ அந்த சாப்பிட்ற குடிக்கிற விஷயத்தில் தான் ஆண்டவர் ஃபஸ்ட்டே அங்கே அற்புதம் செஞ்சார். இன்றைக்கி வந்து நான் ரொம்ப நேரம் பாஸ்டிங் இருங்க, பாஸ்டிங் இருந்தால் என்ன வரும்? ஒன்றுமே நடக்காது. ஆண்டவரை வந்து நீ நல்லா சாப்பிட்டு திருப்தியாக சம்பூர்ணமாக சாப்பிட்டு என்னை நினைப்பா ஆண்டவர் சொல்கிறாரு. இன்றைக்கி நிறைய பேர் பாஸ்டிங் இருக்கிறான், வயிற்ற காய போடுற. பாஸ்டிங் இருந்தால் என்ன வரப்போகுது? ஆண்டவரை சரியாகவே துதிக்க முடியாது. இருக்கலாம், அதாவது நீ பாஸ்டிங் இருந்துட்டோ நான் துதியில் சாப்பிட்டு கூட துதி சொல்கிறாரு. எப்படி வேணால் சொல்கிறாரு, போட்டுக்கணும் படுத்துக்கணும் போத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் அதுக்கு ஒரு பழமொழியாக சொல்கிறேன் நான். பாஸ்டிங் இருக்கிறது தப்பு கிடையாது, நான் அதை பற்றி சொல்லலாம். ஆண்டோடைய எண்ணமே பாருங்கள், ஃபஸ்ட்டு மீனை படைத்து அதை ஆசீர்வதித்து பலிக்கு பெருகுங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து மீன், அதை நீங்கள் வந்து அதை வந்து உங்களுக்கு எல்லாம் கையளிக்கப்பட்டது, நீ திருப்தியாக சாப்பிடுங்க, இதில் பூமியெல்லாம் உன்னுடையது, ஆண்டு கொள்ளு, நீ திருப்தியாக சாப்பிடு, அதெல்லாம் உனக்கு கீழ்ப்படுத்திக்கோ, எல்லாம் ஆண்டு கொள்ளுன்னு சகலத்தையும் நம்மளுக்கு படைச்சிட்டு தான் ஆண்டவர் ஆணும் பெண்ணுமா சிருஷ்டித்தார். ஃபஸ்ட்டு ஆசீர்வதித்தது மீன். ஃபஸ்ட்டு அவர் அற்புதம் செய்ய ஆரம்பித்தது அந்த திராட்சை ரசத்தில் தான் அவர் ஆசீர்வதித்தார். அவர்கிட்ட தாராளமாக இருக்க, இதை கேட்கலாமா அதை கேட்கக்கூடாதா, எல்லாமே அவர்கிட்ட நம்ம எல்லாமே கேட்கலாம். நான் கூட என்னால் ஆண்டவரே எழுந்துக்கும் போது நம்மளா தனியாக செஞ்சால் அது களைப்பாக இருக்கும். ஏசப்பா நீங்கள் எனக்கு அப்பா இல்லை, எனக்கு கூட வந்து ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்ம வேலை ஸ்தலமானாலும் சரி, வீட்டில் வேலையானாலும் சரி, எதுவானாலும் சரி, நம்ம தனியாக செஞ்சால் அது களைப்பாகவே நம்மளுக்கு தெரியும். ஆனால் ஜீசஸ் ஹெல்ப்பை கேட்டு பாருங்களேன், ஒரு ஆஃபீஸ் வேலை கூட நம்மளுக்கு லெகுவாக இருக்கும், வீட்டு வேலை கூட லெகுவாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பன். நம்மளே ஒரு பொல்லாத பெற்றோர்கள், நம்ம பிள்ளைக்கு பார்த்து எப்படி செய்கிறோம்ல, ஐயோ என் பிள்ளை பசியாக வருவான், அப்படியே ஃபஸ்ட்டே நம்ம வந்து அவன் இன்னும் படிக்க கூட ஆரம்பிச்சிருக்க மாட்டான், இந்த ஸ்கூலில் சேர்க்கணும், இங்கே பண்ணணும் அங்கே பண்ணணும். சில பேர் பிளான் பண்ணிவிட்டு நிறைய நம்ம சேர்த்து வச்சுட்டு பண்ணிவிட்டு அப்புறம் குழந்தை பெற்றுக்கலான்னு அனுவாங்க. அப்போ நம்மளே இப்படி நினைக்கும் போது நம்ம அப்பா இல்லையா? எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? பாஸ்டிங் இருந்துட்டு உடம்ப ரொம்ப கெடுத்துக்க கூடாது. எனக்கு தெரிஞ்சு வந்து நல்லா சாப்பிடுங்க, காலைல நல்லா சாப்பிடுங்க, மத்தியானமும் நல்லா சாப்பிடுங்க, நைட்டும் நல்லா சாப்பிட்டு திருப்தியாக சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து. இன்னொன்று பார்க்கும்போது ஆண்டவர் பாருங்கள், 6 நாள் படைச்சிட்டு 7வது நாள் என்ன பண்ணாரா, அதை ஆசீர்வதித்து பரிசுத்தம் படுத்தினாரு சொல்லிட்டு இருக்கிறது. நம்ம ஆசீர்வாதமாக இருக்கும்போது நம்மளால் அந்த பரிசுத்தம் தன்னால் வரும், பாவம் நம்மளை விட்டு போயிடும்.
ஆசீர்வாதம் இல்லாததுனால தான் என்ன ஆகும், ஆசீர்வாதம் இல்லாததுனாலேயே நம்ம வாழ்க்கையில் என்ன ஆகிடுதுன்னா, நம்ம வாயில் வந்து நிறைய பாவம் செஞ்சிடும், முறுமுறுத்துடுறோம், அவிசுவாசப்பட்டுடுறோம். ஆசீர்வாதமாக இருக்கும்போது பாருங்கள், ஆண்டவரை நிறைய நம்ம வந்து ப்ளஸ் நம்மளை வந்து நல்லா ஆசீர்வாதமாக இருக்கும்போது பாருங்கள், நம்மளால் பாவம் செய்ய முடியாது, முறுமுறுக்க முடியாது, அவிசுவாசம்லாம் பட முடியாது. அதனால தான் 6 நாள் படைச்சிட்டு 7ஆம் நாள் அவர் ஆண்டவர் ரெஸ்ட் எடுத்து அதை ஆசீர்வதித்து அந்த அந்த இது வந்து பரிசுத்தப்படுத்தினார். ஆமேன்.